பொருளாளர் மு.க.ஸ்டாலின் திருச்சி மாவட்டத்தில் விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். திருவெரும்பூர் அருகே தோமுச அலுவலகத்தில் தொழிலாளர்கள் மற்றும் சுய உதவிக் குழுவினருடன் அவர் தற்போது பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இதுவரையில் 450 பேர் இறந்து போயிருக்காங்க. 1972 கலைஞருடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் டி கிரேட் வேலைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த தொழிற்கல்வி பயிர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. தற்போது அகில இந்திய அளவில் வேலையில் அமர்த்துவதால் தமிழகத்திற்கான முன்னுரிமை எந்த அளவிற்கு பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணராமல் இருக்க முடியாது. தொழிலாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எப்பொழுதும் ஒரு தொப்புள் கொடி உறவு உண்டு என்பதை யாரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. முதல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அப்போதான் முதல்ல தொழிலாளர்கள் மன்றங்களுக்காகவே அவர் ஒரு தனி அமைச்சகத்தை உருவாக்கி தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அறிஞர் அண்ணா முதலமைச்சரான உடனே மே தினத்தை விடுமுறை நாளாக அறிவித்தார். அண்ணா மறைவுக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் மே தினத்தை ஊதியத்தோடு கூடிய விடுமுறை நாளாக ஏற்படுத்தி தந்தார். அதற்கு பிறகு மத்தியில விபி சிங் தேசிய முன்னணியின் ஆட்சி வந்தபோது தலைவர் கலைஞருடைய வேண்டுகோள் விபி சிங் இடத்தில் வைக்கப்படுகிறது. என்ன வேண்டுகோள் கேட்டீங்கன்னா, நாங்க மாநிலத்தில் தமிழகத்தில் எங்களுடைய மாநிலத்தில் ஊதியத்தோடு கூடிய விடுமுறை நாளாக மே தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். எனவே இது மத்திய அளவில் இது அமல்படுத்த வேண்டும் என்று கேட்டப்போ அதை பெருமையாக உடனடியாக ஏற்றுக்கொண்டு மத்திய அளவிலும் மே தினத்தை ஊதியத்தோடு கூடிய விடுமுறையாக அறிவிக்க வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோல தொழிலாளருக்குரிய உரிமை சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் எழுந்து கேட்டாங்க. மே தினத்தை கொண்டாடுகிறோம், விடுமுறை விடுகிறோம், ஊதியத்தோடு கொண்டாடுகிறோம், ஊதியத்தோடு விடுமுறை விடுகிறோம், அவர்களுக்கு என்ன ஒரு நினைவு சின்னம் வேண்டும் என்று கேட்டாங்க. அப்ப உடனடியாக தலைவர் கலைஞர் அவர்கள் நிச்சயம் அமைக்கப்படும் என்று உறுதி தந்தார். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செஞ்சார். எந்த இடம் கேட்டீங்கன்னா, சென்னையிலே ஒரு மைய பகுதியில் நேப்பியர் பூங்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பூங்கா, சிம்சனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பூங்கா சிந்தாதிரிப்பேட்டையில் அந்த பூங்காவை தேர்ந்தெடுத்தார். அந்த பூங்காவுக்கு மேதின பூங்கா என்றே பெயர் சூட்டினார். அதற்கு பிறகு அந்த மேதின பூங்காவில் தான் தொழிலாளருடைய நினைவு சின்னமாக ஒரு சின்னத்தை அங்கு அமைத்து தந்தார். ஆக தொழிலாளர்களுக்கு உரிய அந்த பெருமையை தேடி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். 2011ஆம் ஆண்டு தேர்தலை சந்திச்சப்போ இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கையில பல உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயி ஒருவரின் தனிநபர் வருமானத்தை 3 பங்காக உயர்த்த ஒரு சிறப்பு திட்டம், அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர் நலன் பேணப்பட சிறப்பு திட்டங்கள் தீட்டப்படும். இதற்கெல்லாம் மேலாக தமிழகத்தின் தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும். நான் கேட்கிறேன், ஏதாவது ஒரு திட்டமாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? நிறைவேற்றுகிற முயற்சியில இந்த ஆட்சி ஈடுபட்டிருக்கா? கிடையாது. போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களின் ஊதிய உயர்வுக்கு கமிட்டி அமைக்கவே போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இப்போ ஊதிய உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய சம்பள உயர்வை பெற தனியாக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. விவசாயிகளுடைய தனிநபர் வருமானம் உயர்வதற்கு பதில் இந்த ஆட்சியில தற்கொலைகள் தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. புதிய தொழிற்சாலைகளும் இல்ல. தொழிற்சாலை இருந்தால் தானே தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். அதுவும் கிடையாது. இருந்த நோக்கியா போன்ற தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் மின் பற்றாக்குறை, மின் வெட்டு, விலைவாசி உயர்வு. இந்த லட்சணத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க இந்த ஆட்சியில். எப்போ? 4.5 வருஷத்துக்கு பிறகு. 4.5 வருஷத்திற்கு பிறகு, அதாவது தேர்தல் வரப்போற சமயத்தில் மக்களை ஏமாற்ற ஒரு நாடகத்தை நடத்தினாங்க. அது உலக முதலீட்டாளர் மாநாடு அல்ல, அதிமுகவுடைய மாநாடு. நீங்க சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
அந்த அம்மா போயஸ் தோட்டத்திலிருந்து கிளம்பி அந்த ட்ரேட் சென்டர், அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்கக்கூடிய பகுதிக்கு போற வரைக்கும் பாத்தீங்கன்னா மூளைக்கு மூளை, முச்சந்திக்கு முச்சந்தி, சந்துக்கு சந்து மேடை போட்டு ரெக்கார்ட் டான்ஸ் நடந்துச்சு. கூட்டத்தை சேர்த்து வச்சு அந்த அம்மாக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. போகும்போது வரவேற்பு, வரும்போது வரவேற்பு. 2 நாள் அதான் நடந்துச்சு. 1 லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வர போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அதற்கு பிறகு மாநாட்டினுடைய முடிவில் முதலமைச்சர் நிறைவுரை பேசுறப்போ சொல்றாங்க, ஏறக்குறைய 2.5 லட்சம் கோடியை தாண்டியாச்சு முதலீடு அப்படின்னு ஒரு அறிக்கை பிடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், 2 லட்சம் கோடிக்கு மேல முதலீடு வந்திருந்தா அது எந்தெந்த கம்பெனியில இருந்திருக்கு, எந்தெந்த நாட்டில் இருந்திருக்கு, எந்தெந்த கம்பெனியோட MOU புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க, அதை எடுத்து வெளியிட வேண்டாமா, ஆதாரத்தோடு சொல்ல வேண்டாமா? அதனாலதான் நாங்கள் கேட்டோம், சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வையுங்க, தைரியம் இருக்கா, துணிச்சல் இருக்கான்னு கேட்கிறோம். இது வரைக்கும் வைக்கல. ஆனால் என்ன ஆச்சுன்னா சட்டமன்றத்தில் பாராட்டு விழா நடந்துச்சு. யாருக்கு? முதலமைச்சருக்கு. 2 லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு ஒரு புகழ்ந்து பாராட்டக்கூடிய நிலை சட்டமன்றத்தில் நடக்கும். இதை விட வெக்கம், வேதனை வேற ஒண்ணும் இருக்க முடியாது. ஆக மக்கள் இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. ஆகவே புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இங்கே நீங்கள் எல்லாம் திரண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பதை நான் உணர்கிறேன். நாளைக்கு நாங்கள் ஆட்சிக்கு வருகிறோமா வரவில்லையா என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, எங்களை விட அதிகமான நம்பிக்கை உங்களுக்கு இப்ப வந்திருக்கு. அதனாலதான் இந்த கூட்டம். ஆக ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க, ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த உறுதியோடு வந்திருக்கிறீங்க. ஆக அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் அன்போடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ள விரும்புவது, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி சிந்திக்கிற, நாட்டை பற்றி எண்ணி பார்க்கிற நாட்டு. திருச்சி மாவட்டத்தில் விடியல் மீட்பு பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அங்கு இருக்கக்கூடிய தோமுச அலுவலகத்தில் தொழிலாளர்கள் மத்தியில் உரையாற்றிய காட்சியை பார்த்தோம்.